என்னடா பாட்டு கேட்டுட்டு ஃபோனை பார்க்குறேன் தானே பார்க்குறீங்க? அது ஒன்றும் இல்லை. நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆடு பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன ஆட் தானே பார்க்குறீங்க? டடன் பாண்டாஸ் கேஃப். ஓகே, வந்து நான் ப்ளே பண்ணுறேன். வெல்கம் டு அவர் கேஃபே. இவங்க தான் ஒரு கஸ்டமர்ஸ். இதான் நீங்கள் பார்க்கலாம். ஹே காய்ஸ், இப்போ நம்ம வந்து இது வந்து ஒரு குக்கிங் ஆப் தான். கேம் எல்லாம் இல்லை, ஒரு குக்கிங் ஆப். உங்கள் சொல்கிற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இல்லை, இவங்களுக்கு இந்த கஸ்டமருக்கு பிடிச்ச அக்கா போதும் பிடிச்ச ஒரு இது ஃபேவர், அதாச்சும் பிடிச்ச ஒரு இதை சூஸ் பண்ணி நம்ம வந்து அதை செய்யணும். சூஸ் பண்ண எது பண்ணலாம் உனக்கு இது ஓகே பாருங்கள். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம இது பண்ணுவோம். கைஸ், இப்போ பாருங்கள், என் தம்பி விளையாண்டு காமிப்பான். வேதாந்த் அந்த கப் கேக் ஃபஸ்ட்டு பண்ணு. ஆக்சுவலாக ஒரு குக்கிங் ஆப் மாதிரி தான். இங்கே காமி. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோதுமை மாவு, அதாச்சும் ஃப்ளார், அந்த எடுத்துகிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மாவாயிடும். அவங்க எல்லாருக்கும் தெரியும். கையெடு. நான் வந்து கப் கேக் ரெடிமேட் இதில் வந்து நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிடணும். என் கை தானே தெரியுது. வேறு ஃபினிஷ் பண்ணிட்டான். இது வந்து நீங்கள் வந்து அவனில் வைக்கணும். ஓகே விளம்பரம் ஆடு. இது வந்து இது அவனில் வச்சுட்டு தள்ள. என்ன க்ரீம்? ஏதாச்சும் ஒரு க்ரீம். என்ன உனக்கு பிடிக்கும்? ஏதாச்சும் ஒரு க்ரீம் பிடிக்கும். சாக்லேட் பிடிக்குமா? சரி, சாக்லேட். எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? சாக்லேட். பார்த்தீங்களா? இந்த மாதிரி இது கிட்ஸுக்கும் வந்து நல்லா இந்த மாதிரி சொல்லி தரோம். இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷன் அந்த மாதிரி. எனக்கும் ஃபோன் பார்க்குறதே தப்பு. இதில் இந்த மாதிரி அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்கள் எல்லாருக்கும் இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனோடைய அது நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ டீட்டெயில்ஸ்லாம் சொல்ல விரும்பல. இந்த கேம் ஃபஸ்ட்டு பாருங்கள். இது வந்து பெரியவங்களும் விளையாடலாம், குழந்தைங்களும் வந்து விளையாடலாம் கண்டிப்பாக. இதில் வந்து இந்த மாதிரி ஆட்ஸ் தான் ஒரு பிரச்சனையாக இருக்குது. சின்ன பிரச்சனை தான். இதுவே வந்து சொல்லும், இந்த டேஸ்ட் வந்து இந்த சிரப் ஊற்றுனா இது ஈவன் பெட்டராக இருக்கும், இது ட்ரை பண்ணுங்க, அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லும். ஸோ இதோடைய மெத்தட் வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதுவாகும். உங்களுடைய ரெசிபி இந்த கேமை நம்பி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கும் இந்த மாதிரி நிறையா டிப்ஸும் கிடைக்கும். ஓகே, இல்லை ஆன் பண்ணிட்டேன். கைஸ், இப்போ நீங்கள் பார்த்து இந்த பாண்டாஸ் கேஃபே கேம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? காமெண்ட் பண்ணுங்கள். என்ன நினைக்கிறீங்களோ. ஃபோன் பார்க்குறதே தப்பு, இதில் இந்த மாதிரி வேறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து மேலே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மெசேஜஸில் உங்களுக்கு ஐ கன்ஃபர்ட் ஷேட்னு ஒரு இருக்கும். இது ஜூம் பண்ணு. இந்த ஐ கன்ஃபர்ட் ஷேட் இதை ஆன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஃபோன் வந்து லைட்டாக எல்லோ வச்சு லைட் எல்லோ ஷேடாக மாறிடும். இது மாறினதுக்கப்புறம் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து பளிச்சுன்னு தெரியுது. இப்போ லைட் ஆஃப் பண்ணாலும் இன்னும் தெரியாத மாதிரி இருக்கும். நாங்கள் செக்கிங்கே காமிக்கிறோம். இப்போ பாருங்கள், பாருங்கள் ஒரு பளிச்சுன்னே இருக்காது. இப்போ பாருங்கள், நான் போய் ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள். இருங்க நிமிஷம். ஆஃப் போயிட்டு ஆஃப் பண்ணோடனே ஒரு மாதிரி பளிச்சுன்னு இருக்கா. இதை ஆன் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இவ்வளோ ஒரு மாதிரி இது வந்து இந்த மாதிரி எல்லோவாக ஃபஸ்ட்டு தெரிஞ்சாலும் அதுக்கப்புறம் போக போக வந்து ஒன்றும் தெரியாது. ஓகே, லைட் ஆன் பண்ணு. ஆன் பண்ணு. ஓகே, இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறோம். ஓகே, டாடா, பாய்.